வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜகாட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏஸ்ங்க, இந்த படம் வந்து 2015 வந்துருந்துச்சு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. 3 அக்டோபர் 2025 வந்து நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. மலேசியா முழுவதும் 25 தியேட்டர்ல இருந்து வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நாங்க மீடியா ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த படத்துல என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்ன நல்லா இருக்கு நல்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொதுவாக நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீமாஸ்டர் கண்டிப்பா பண்ணியிருக்காங்க தான். மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் நிறையவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். யாரெல்லாம் வந்து 2015 பாத்தீங்களோ நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப புதுசா தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியும். இப்ப இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். ரெண்டாவது, படத்துல வந்து கொஞ்சம் ஆடியோ மிக்சிங் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கிளியராகவே தெரியுது. மூணாவது, படத்தை வந்து ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வந்து பழைய படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய விஷயம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes நினைக்கிறேன். இது வந்து 1 hour 20 minutes. ஸோ 10 நிமிஷத்தை வந்து ட்ரீம் பண்ணியிருக்காங்க. பட் கதை எந்த இடத்துலையுமே அடி வாங்கல, அந்த ஃப்ளோவை வந்து கெடுக்கல. அது ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு, அதாவது வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் என்னென்ன சேர்ந்து தூக்கியிருக்காங்கன்ட்டு. பர்சனலி நான் அந்த படத்தை வந்து பார்த்துட்டேன், 2015 பார்த்துட்டேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். அண்ட் தென் இந்த படத்தை மறுபடியும் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறது வந்து லைக் ஒரு அது வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்க சொல்றாரு, எப்படி சொல்றதுன்னு தெரில. ஆஸ் அ மூவி லவரா எனக்கு வந்து அது ஒரு ஒரு பாக்கியம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன்னா, மெயின் காரணம் இந்த படம் வந்து என்னோட அந்த வயசுல இருந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. அண்ட் தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டில் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு என் குடும்பமே சொன்னிச்சு. மூணாவது, எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த ஜகா படத்தோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவங்க இந்த படத்தை வந்து என்னை வந்து இந்த படமாக கூப்பிட்டு போனாங்க தெரியுமா. நான் கூட சொல்கிறேன், இந்த திருப்பி இந்த படம் வரப்போகுது அப்படின்னா தி வாஸ் ஸோ ஹாப்பி. அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் எல்லாமே இந்த படத்துல மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு, வேற எந்த படம் நமக்கு கிடைக்கல. அதனால தான் நான் சொல்றேன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. தென் அந்த வயசுல நான் படம் பார்த்ததுக்கும் இப்போ நான் இந்த வயசுல இந்த படத்தை பார்க்கறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து அப்போ இந்த படம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களோ, டோன்ட் மிஸ் இட் நவ். ஓகேயா? அண்ட் தென் நம்ம சஞ்சய் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து டூ ஏர்லி 2015 இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு வந்து ரொம்ப கிடைக்கல. பட் மலேசியாவில் வந்து மலேசியன் பெஸ்ட் ஃபிலிம் சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடச்சிச்சு 2015 2014 கிடச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட படம். அண்ணன் சொல்லியிருந்தாரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து எல்லாரும் பேசுவாங்கன்ட்டு. என் எஸ், இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் கேட்டாலும் ஜகத்துல ஆளி இல்லை அந்த மாதிரி. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு. அந்த படத்தை வந்து இப்போ ஆஃபிஷியல் தியேட்டர்ல போய் பார்க்கறது வந்து யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, படத்துல ப்ளஸ் மைனஸ் ஓவராலாக சொல்லணும் கைஸ். எனக்கு வந்து மைனஸாக எதுவுமே தெரிலங்க, இதான் உண்மை. ஓகேயா? ஏன்னா இந்த மூவி வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகேயா? நம்ம சொல்லிடுறோம் என்ன காரணம்னு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மான படம். இந்த படம் மூலியமா வந்து நீங்கள் இந்த விஷயத்த பார்க்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் படம் இருக்கு, அது நம்ம அண்ணன் சொல்லி எனக்கு தெரியும், சஞ்சய் சொல்லியிருந்தாரு. பட் உங்களுக்கு புரியுமா சொன்னா 12 ஃபீ படம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷாம் வச்சிருப்பாரு. அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, பிடிக்கல என்ன பண்ணியிருப்பாரு. அந்த கான்செப்டை அப்படி மைண்ட் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம சஞ்சய் பெருமாள் இருக்காருல, அவர் வந்து மல்டிவர்ஸ் சொல்லி வைக்கிருக்காரு. அதுல ஒண்ணுதான் மாச்சாய், அதுல ஒண்ணுதான் ப்ளூஸ். ஓகேயா? இந்த ஜகாட்டோட மல்டிவர்ஸ் தான் அப்படி. அதாவது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து உட்காந்துருப்பாரு ஒரு மரத்துல, ஒரு கட்டையில மரத்துக்கிட்ட உட்காந்துருப்பாரு. படத்தோட முடிஞ்சிடும். ஓகேயா? அதுக்கப்புறம் அவன் நல்ல வழியில போயிருந்தானா ப்ளூஸ், அவன் தீய வழியில போயிருந்தானா மாச்சாய். இப்படி ஒரு மல்டிவர்ஸா பிரிச்சிருக்காரு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த 2 மெடிசன் பார்த்துருப்பீங்களே, ஒன்று ப்ளூ கலர், ஒன்று ரெட் கலர், 2 மெடிசன் இருக்குமே. அந்த மெடிசன் கான்செப்ட் தான் எந்த மெடிசன் நீங்கள் எடுப்பீங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்குவலாக பிரிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மல்டிவர்ஸ்ல இப்படி ஒரு கலவை அழகாக கொடுத்துருக்காரு. அதை பார்க்கறது ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு. எப்போ வரப்போகுது, எப்போ நான் பார்க்க போறேன், அந்த ஆர்வம் அதிகமாகவே இருக்கு. அது இந்த ஜகாட் படம் பார்க்கும் போத இன்னும் வந்து ஆர்வத்தை வந்து இன்னும் கூட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜகாட், அதுக்கப்புறம் மாச்சாய், அதுக்கப்புறம் ப்ளூ சொல்லிட்டு 3 படத்துல இருக்கிறாங்க. ஸோ ஜகாட் பார்த்தீங்கன்னா கிரேயா இருக்கும்.
அப்படியே மாச்சாய் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், அப்படியே ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ ஒரு வார்ம் டோன், கூல் டோன், கிரே ஷேட்ல இருந்து அப்படியே வார்ம் டோன், அப்படியே ப்ளூ டோன், கூல் டோன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படமாவும் சரி போஸ்டராகவும் சரி எல்லாமே பிரித்து அழகாக கொடுத்துருக்காதான் சொல்லணும். ஜகாட் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம், ஒரு ஆர்ட் ஃபார்ம் நிறைந்த ஒரு படம், நம்ம மலேசியன் ஃப்ளேவரை பக்காவாக யூஸ் பண்ண ஒரு படம், இருக்கிற மாதிரியே காமிச்ச படம். அண்ட் தென் நம்ம வீட்டில் நம்மளோட என்வாயரன்மெண்ட்ல நம்ம அனுபவிச்ச விஷயங்களை வந்து காமிச்ச ஒரு படம். இனிமேல் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஜகாட் ஆல்வேஸ் ஜகாட் தான், அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது guys. அண்ட் தென் எனக்கு அந்த படத்தோட பையன் நடிச்சிருப்பாரு, அவர் இப்போ எப்படி இருக்காரு எங்கே இருக்காருன்னு எதுவுமே தெரியல. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு த ப்ரீமியம், பட் தெரில. ஒரு வேளை யாருக்கா தெரிஞ்சால் கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்கள், இல்லை அந்த வீடியோ அந்த பர்சனோ இல்லை அந்த பர்சன் தெரிஞ்சவங்க யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கப்பா, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் வர்ற ஒரு சீன் இருக்குல்ல, இப்போ கண்டிப்பாக அவர் வந்து எனக்குலாம் அண்ணனா இருப்பார் கண்டிப்பாக, ஃபார் டைம் ஷுவர் அண்ணன் தான் நினைக்கிறேன், திங்க் ஸோ, ஃப்ரம் மிஸ்டேக் சார் தெரில. பட் பிரதர் வச்சுப்போமே, ஒரு வேளை வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நண்பா. ஏன்னா நீங்கள் வர்ற ஒரு சீன்லாம் வந்து தேட்டர் செம்ம கிளப்ஸ், பழைய லெவல்லாம் வந்துட்டு போச்சுன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஐ ட்ரூலி என்ஜாய். ஸோ ஜகாட் ஐ என்ஜாய்ங்க, இதுதான் ஓகே. திருப்பி அதான் சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன் அதுவே. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் guys. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா தயவு கொஞ்சம் தேட்டரில் போய் பாருங்கள். என் இந்தியா ஃபேன்ஸ், என் நண்பர்கள் நண்பீஸ் எல்லாருமே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை செக்அப் பண்ணி பார்க்கலாம். ஜகாட் இந்த படத்தை பற்றி நம்ம வந்து நம்மளோட இந்திய நடிகர் நம்ம நாசர் இருக்கார்ல, அவர்லாம் பேசியிருக்காரு guys. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேயா. செக் பண்ணிவிட்டு எங்கள் மண்ணின் இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஒரு நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்காம இந்த ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜகாட் ஃபேன்ஸ், நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டர் மிஸ் பண்ணுறீங்களோ மன தேட்டர் போய் பாருங்கள். 3 அக்டோபர் போது பார்த்துருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புது ரிவ்யூவில் பார்க்கலாம்.